மனோ, நீ சொல்ல என்ன நடந்தது? அது வந்து பாட்டி, அர்ஜுனுக்கு தெரியாம அவன் கூட அவ தொடர்புல இருந்திருப்பா. என்ன சொன்னீங்க? பவித்ரா ஒழுக்கமில்லாதவளா? அவளை பத்தி தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, தெரியுமா? மனசுல இவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு நீங்களா என் கல்யாணத்துக்கு வந்து தயவு செஞ்சு ஆசீர்வாதம் பண்ண வேண்டாம். என்ன அர்ஜுன் இதெல்லாம்? பின்ன என்ன பாட்டி, அந்த ஆள் பவிய பத்தி தப்பு தப்பா பேசினாரு. என்ன எப்படி அமைதியா வர சொல்றீங்க? அதுக்கு பத்திரிக்கை கொடுக்க போன இடத்துல தகராறு பண்ணிட்டு வருவியா? ஆமா, அப்படிதான் பண்ணுவேன். பவிய பத்தி அவருக்கு என்ன தெரியும்? அவர் எப்படி தப்பா பேசலாம்? அப்படிப்பட்ட எண்ணம் உள்ள யாரும் எங்க கல்யாணத்துக்கு வரணும்னு அவசியம் இல்ல. ஏதோ சொந்தக்காரங்கிறனால என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியா வந்தேன். இல்லனா இல்லன்னா இல்லன்னா என்னடா பண்ணுவ? பேசுற எல்லார்கிட்டயும் சண்டை போட்டு வருவியா? நம்ம பக்கம் ஒண்ணு நடந்திருக்குன்னா அத 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. அதுக்கு நாம தான் பொறுத்து போகணும். நாம எதுக்குங்க பொறுத்து போகணும்? அப்படி அவமானப்பட்டு எதுக்குங்க இந்த கல்யாணத்தை நடத்தணும்? இல்ல இதுதான் இதோட முடிய போகுதா? அண்ணி கேக்குறது கரெக்ட் தான். இன்னைக்கு பத்திரிக்கை கொடுக்க போன இடத்துல தப்பா பேசினாங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு வரவங்களும் பேசுவாங்க. எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? அப்படி செஞ்சா அது நமக்கு தான் கௌரவமா? என்ன சொல்ல வரீங்க? இந்த கல்யாணம் நடக்க கூடாது, அதை தானே சொல்ல வரீங்க? இதை தவிர வேற என்ன நீங்க யோசிக்க போறீங்க? என்ன நடந்ததுன்னு தெரியாம யாரு வேணாலும் எது வேணாலும் இஷ்டத்துக்கு பேசுவாங்க. அதுக்காக நம்ம வீட்டு கல்யாணம் நிக்கணுமா? இந்த உலகத்துல நல்லது நடந்தாலும் பேசுவாங்க, கெட்டது நடந்தாலும் பேசுவாங்க. என்னைக்குமே அவங்க பேசுறது மாறாது. அதுக்கு மாறா நாம தான் நிதானமா இருக்க பழகிக்கணும். அர்ஜுன், அதே நேரத்துல நீ செஞ்சதும் தப்பு. இனி யாராவது பவிய பத்தி அப்படி தப்பா பேசுனா நீ அதை கண்டுக்காம வந்துடணும். சண்டை போட்டு குடும்பத்தோட பேரை கெடுக்க கூடாது. சரி பாட்டி. பவியோட கழுத்துல நீ தாலி கட்டுற வரைக்கும் இப்படிலாம் பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நீ உணர்ச்சி வசப்படாம பொறுமையா இருந்து இந்த கல்யாணத்தை நம்ம நல்லபடியா நடத்தணும். புரியுதா? இப்ப நான் சொன்னது இவனுக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் தான். நம்ம எல்லாரோட நோக்கமும் ஒன்னா இருக்கணும். ஆளுக்கு ஒன்னா இருக்க கூடாது. அதை மட்டும் மறந்துடாதீங்க.